சோலா விருந்து சேனலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவு முறுக்குன்னு சொல்லுவாங்க, ராகி மாவு முறுக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு 2 கப்பு நான் மாவு எடுத்துக்கிறேன். அதை நம்ம சலிச்சுக்கலாம். ராகி மாவு, அடுத்தது 1 கப்பு கடலை மாவு, அதையும் நம்ம சலிச்சுக்கலாம். ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு, அதையும் சலிச்சுப்போம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய், தேவையான அளவு உப்பு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு, இல்லைனா நிறைய தண்ணி ஊற்றினோம்னா தண்ணியாட்டாயிரும். இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். நம்ம இப்போ முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிக்கலாம். நல்லா அந்த சொரசொரப்பு அடங்குன ஒன்று எடுத்துடலாம். வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துருவோம். இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். இதே போல் எல்லா முறுக்கும் நம்ம இப்போ போட்டு எடுத்தாச்சு. நல்லா முறுமுறுன்னு ராகி மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் அடிக்க மறந்துடாதீங்க. தமிழால் இணைவோம், தமிழுக்காக இணைவோம். நன்றி, வணக்கம்.